கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். பிலமோன் 22வது வசனம் இப்படியாக கூறுகிறது: மேலும் உங்கள் விண்ணப்பங்களினாலே நான் உங்களுக்கு அனுக்கிரகிக்கப்படுவேன் என்று நம்பியிருக்கிறபடியால் நான் இருக்கும்படிக்கு ஓரிடத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணும் என்பதாக. விருந்தினர் அறை, கெஸ்ட் ரூம் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை நாம் தியானிக்கப் போகிறோம். பவுலின் மூலம் ரட்சிக்கப்பட்ட பாத்திரமான பிலமோனுக்கு பவுல் உரிமையோடு ஒரு காரியத்தை கேட்கிறான். அவன் வரும்போது அவனுக்கென்று தங்குவதற்கு ஒரு அறையை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று கேட்பவனாய் காணப்படுகிறான். பரிசுத்த ஆவியானவர் இதன் மூலம் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னவென்றால், காடு மலை பாராமல் தங்கள் சொந்த ஊர்களை விட்டு, உறவினர்களை விட்டு, குடும்பத்தை விட்டு சுவிசேஷம் சொல்லும்படி, ஊழியம் செய்யும்படி கடந்து செல்லும் ஊழியர்களுக்கு வேண்டிய உதவிகளை நாம் செய்து தருபவர்களாக காணப்பட வேண்டும். மத்தேயு 10வது அதிகாரம் 40 முதல் 42 வசனங்கள் கூறுகின்றன: உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். தீர்க்கதரிசி என்னும் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்து நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கேற்ற பலனை அடைவான். சீசன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பதாக. உங்கள் வீட்டிற்கு வரும் ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு கலசம் குளிர்ந்த தண்ணீர் கொடுத்தாலே அதற்கான பலனை அடையாமல் போவதில்லை என்றே ஆண்டவர் கூறுகிறார். அதாவது, வேலை மெனக்கெட்டு போய் அடுப்பை பற்ற வைத்து சில நிமிடங்கள் தண்ணீரை சூடாக்கி பின்பு கொண்டு வந்து கொடுக்காமல் இருந்தாலும் வெறும் குளிர்ந்த தண்ணீரை கொடுத்தாலே அவன் பெரிய பலனை பெறுவான். அப்படி என்றால் சுடு தண்ணீர் போட்டு கொடுப்பவன் எவ்வளவு அதிகமாய் பலனை பெறுவான் என்று யோசித்து பாருங்கள். யோவானின் அறிவுரையும் அதுவாகவே இருக்கிறது. 3 யோவான் 5-6 வசனங்கள் கூறுகிறது: பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும் என்பதாக. ஒருவரை வரவேற்பது மாத்திரமல்ல, சரியானபடி வழிவிட்டு அனுப்பி வைப்பதும் மிகவும் முக்கியம் என்ற அறிவுரையை யோவான் கூறுகிறார். இயேசு சொன்னார்: நீ எனக்கு தண்ணீர் தரவில்லை, முத்தம் தரவில்லை, எண்ணெய் தரவில்லை, தங்குவதற்கு உடை தரவில்லை, உடுத்த உடை தரவில்லை என்று கூறினார். இவ்வித புகார்களை இயேசு இன்று எத்தனை பேரிடம்தான் காண்கிறாரோ நாம் அறியோம். ஆகையால் நம்மால் இயன்ற அளவு மிஷினரிகளையும் நினைத்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் தகப்பனே. உம்முடைய வசனம் இப்படியாக கூறுகிறதே: கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே தகப்பனே. உம்முடைய பிள்ளைகள் அநேகர் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு காடு மலை பாராமல் எங்கெங்கோ போய் சுவிசேஷம் சொல்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நாங்கள் ஜெபிக்கிறவர்களாகவும் உதவி செய்கிறவர்களாகவும் கர்த்தர் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மனைவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். போக்கிலும் மரத்திலும் உடனிருப்பீராக. கண்ணின் மணி போல பாதுகாத்தலும் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாக ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.